மக்களே, இன்னைக்கு நம்ம பிடிச்சோம் வந்து தேர்ட் மேட்ச்சு இந்தியா வந்து கனடா. வாங்க நம்ம டாஸ்க்கு போகலாம். இப்போ வந்து டாஸ் வந்து இந்தியா வந்து ஹெட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. டாஸ் போடுறாரு கனடா கேப்டன். ஹெட்ஸ் இஸ் த கால். ஹெட்ஸ் வந்துருக்கு. நம்ம இந்தியா வந்து சூஸ் டு பவுலிங். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலை பார்த்துடலாம். வாங்க மக்களே, ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலை பார்த்தாச்சு. வாங்க இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாங்க. மொதல் பால், ஓ மை காட், மொதல் பாலே கனடா வச்சுருக்காங்க. பவுண்ட்ரி. திருப்பி அடுத்த பாலும் பவுண்ட்ரிங்க. பேக் டு பேக் ஃபோர்ஸ், ஹாட்ரிக் ஃபோர் வருமா கனடா கிட்ட? ஓ இல்லைங்க, அடுத்து ஃபிஃப்த்து பால் தாங்க. ஃபிஃப்த்து பால் ஒரு பவுண்ட்ரி. ஓ கடைசி பால் ஃபஸ்ட்டு ஓவர். ஓ சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. ரொம்ப மோசமான ஓவர் போட்டிருக்காரு நம்ம பும்ரா. அதுவும் நஜா பும்ராவாக இருந்தாங்கன்னா அடிக்க முடியாது. ஓ சிராஜ் விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் பால்ல. ஓ திருப்பி ஒரு விக்கெட். ஃபுல் டாஸை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஓ இறங்கி ஹாட்ரிக் இல்லைங்க. ஹாட்ரிக் பாரு ஒரு பவுண்ட்ரி. இப்போ திருப்பி டேலிவல் அடிச்சிருக்காரு. டேலிவல் சிக்ஸ் அடிச்சிருக்காரு கடைசி பாலில். இந்தியாவோட டார்கெட் 2 ஓவரில் 32 ரன்னு. இந்தியாவுக்கான ஓப்பனர்ஸ் யார் வாங்க பார்த்துடலாம். ஓ ரோஹித் சர்மா, விராட் கோலி இறங்கியிருக்காங்க. ரோஹித் சர்மா மொதல் பாலே இறங்கி வந்து பவுண்ட்ரி. அடுத்த பாலும் ஒரு பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி. திருப்பிங்க அடுத்து தேர்டு பால் விட்டுட்டாரு. ஃபோர்த்து பால் ஒரு சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஐயோ ஃபிஃப்த்து பால், ஐயோ அடிச்சிருக்காரு. ஒழுங்காக படலைங்க. கேட்சா? ஓ கேட்ச், ரோஹித் சர்மா அவுட். இப்போ 5வது பால் கில்லி வந்தவனே கடைசி பாலில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. செகண்ட் ஓவர் மொதல் பால் விராட் கோலி அடிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரி. 5 பாலில் 10 ரன். ப்ரெஷரான பாவில் ஓ திருப்பி ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்களா? ஆமாங்க, பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விராட் கோலி. பேக் டு பேக் ஃபோர்ஸ், ஹாட்ரிக் 4 பார்க்கலாமா? அடிச்சிருக்காங்க 4ஆ? ஆமாங்க, ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஐயோ அதோடு நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அவங்க கனடா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. வாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு சிராஜ். இதுதான் மேட்சோட சம்மை. பாய் மக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.